بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال أيضا: ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أمرنا رسول الله صلى الله عليه وسلم أن ننزل الناس منازلهم أو كما قال. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய வகுப்புடைய தலையங்கம் உலமாக்களும் அவர்களுடைய அந்தஸ்தும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளும். உண்மையிலேயே இந்த தலையங்கத்தை நான் இணைத்துக் கொள்ளும்படியாக ஏற்பாட்டு குழுடத்தில் வேண்டிக் கொண்ட காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தலையங்கத்தில் பேசப்படுவது ரொம்ப குறைவு அல்லது இல்லை என்று சொல்லலாம். பெற்றோருடைய ரைட்ஸை பற்றி, குழந்தைகளுடைய டியூட்டியை பற்றி, எம்ப்ளாயருடைய பற்றி, இதை பற்றி எல்லாம் பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்குது. ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் யார், இவர்களுடைய தரம் என்ன, இவர்களுடைய அந்தஸ்து என்ன, இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன? ஆங்காங்கே அப்பப்பொழுது உலமாக்களுடைய பொறுப்பை பற்றி, உலமாக்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய கடமைப்பாடுகள் என்ன, அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன என்ற தலையங்கத்தில் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களில் அதை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை நான் இதை அமல் செய்ய போகிறேன் என்ற நியத்தில் கேளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இதை கொண்டு பிரயோஜனம் தருவான். முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த தீன்ல ரெண்டு விஷயம் எப்பயும் இருக்குது. அல்லாஹ் உடைய சுன்னா, இது ரெண்டும் கியாமத் வரைக்கும் போய்கொண்டே இருக்கும். ஒன்று, இந்த பூமிக்கு மேல மக்களை வழிநடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கிதாப் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்திருக்கிறான். கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம். அல்லாஹுடைய வேதம், இந்த குர்ஆன் எப்பயுமே மக்களுக்கு நல்லதை வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தضلوا ما تمسكتم بهما الا وهي كتاب الله. அடுத்தது இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு ரெண்டு விடயத்தை விட்டு போகிறேன். இந்த ரெண்டையும் நீங்க கடைபிடிக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் வழி தவற மாட்டீர்கள். அதுல ஒன்று என்னுடைய அல்லாஹுடைய கலாம், இரண்டாவது என்னுடைய சுன்னா. ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதத்துக்கு வந்த வரைவிலக்கணம் தான், ஷரஹ் தான், இன்டர்பிரிட்டேஷன் தான் சுன்னா, நபியினுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அது குர்ஆனுக்கு விளக்கம். குர்ஆன்ல சுருக்கமாக வந்திருக்கிறது அகீமுஸ் ஸலாஹ், நீங்க தொழுங்கோ என்று சொல்லி அந்த தொழுகையை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி தரப்பட்டதுதான் நபியினுடைய வாழ்க்கை. எப்படி தொழுவணும், தொழுதுக்கோங்க, அது சுன்னா. அப்ப எப்படி கிதாபுல்லாஹ் இருக்குதோ இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை, மனித சமூகத்தை வழி நடாத்துறதுக்கு அல்லாஹ் இன்னும் ஒரு முறையை கையாண்டான். அதான் ரிஜாலுல்லாஹ். கிதாபுல்லாஹ்வை போல ரிஜாலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான
அல்லாஹுடைய இறை நேசர்கள், அல்லாஹுடைய அடியார்கள். அல்லாஹ் சொல்றான், இவங்க யாரு? இவங்க தான் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அப்ப ஹிதாயத் என்றது ரெண்டு இடத்துல கிடைக்கும். ஹிதாயத் என்றது ரெண்டு இடத்துல கிடைக்கும். ஒன்று கிடைக்கும் டைரக்டா குர்ஆன்ல கிடைக்கும், நேரே குர்ஆன்ல கிடைக்கும். ஆனா உலகத்துல யாருக்குமே இயலாது நீங்க நேரா போய்த்து குர்ஆன்ல இருந்து இது என்னன்றத விளங்கிக் கொள்றதுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தியரிய சொன்னது போல பிராக்டிகல் லைஃபையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய தியரியத்தான் இந்த நபிமார்களுடைய பிராக்டிகல் லைஃப்ல பாக்குறீங்க. இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய தியரியத்தான் இந்த உலமாக்களுடைய, சுஹதாக்களுடைய, சித்தீகீன்களுடைய, சாலிஹீன்களுடைய நீங்க பிராக்டிகல் லைஃப்ல பாக்குறீங்க. அப்ப இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது கடமை. சூரத்துல் ஃபாத்திஹாவுல நாங்க யாரும் துஆ கேட்கிறது இல்ல அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் எனக்கு குர்ஆனுடைய பாதையை காட்டுன்னு சொல்லி. ஸிராத்தல் லதீன ஸிராத்தல் குர்ஆன், ஸிராத்தல் குர்ஆன், எனக்கு குர்ஆனுடைய பாதையை காட்டுன்னு நாங்க துஆ கேட்கிறது இல்ல. நாங்க நேர் மாறாக துஆ கேட்போம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உலகத்தில் நீ யாருக்கெல்லாம் நிஅமத் செய்து விட்டாயோ, உலகத்தில் யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்து விட்டாயோ, உலகத்தில் யாருக்கெல்லாம் நீ அருள் செய்து அவர்களுக்கு நேர்வழி காட்டினாயோ அவங்க யாரு? மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸ்ன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ்ட்ட கேக்குறோம், நபிமார்களுடைய பாதையை காட்டு, சுஹதாக்களுடைய பாதையை காட்டு, சித்தீகீன்களுடைய பாதையை காட்டு, அதே போல உனக்கு விருப்பமானவருடைய பாதையை காட்டு. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க சொன்னா உங்களோட வாழ்க்கையில என் பக்கமாக யாரு முகத்தை திருப்பினாங்களோ அவங்களோட வாழ்க்கையை நீங்க பின்பற்றுங்க. அப்ப குர்ஆனை நீங்க பின்பற்றது போல, குர்ஆனை நீங்க எடுத்து நடக்கிறது போல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ரிஜாலுல்லாஹ், அவங்க தான் நபிமார்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள். இவர்களுடைய வழியை எடுத்து நடக்கிறது எங்களோட மிகப்பெரிய பொறுப்பு. எப்ப சரி ஒரு மனிதர் ஒரு நபியினுடைய விடயத்தில் குறை கண்டால் என்ன அர்த்தம்? அது நபியில பார்க்கிற குறையல்ல, நபி கொண்டு வந்த தீன்ல பார்க்கிற குறை. இப்ப நபியை நீங்க பொய்ப்படுத்துவீங்களோ, இவர் பொய்யன்னு சொல்லுவீங்களோ, நபி மட்டுமல்ல பொய், நபி எந்த தீனை கொண்டு வந்தாரோ அந்த தீனும் பொய்யாகிவிடும். ஒரு ரசூல் இவர் பொய்யன் என்று சொன்னா ரசூல் பொய் இல்ல, ரசூல பொய்யனாக்கின அர்த்தம் என்ன சொன்னால் ரசூல் எந்த தீனை கொண்டு வந்தாரோ அந்த தீனும் பொய்யாகிவிடும். இதனால தான் உலகத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய சதி, உலகத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய சதி, அந்த சதியினுடைய விளைவைத்தான் இன்றைக்கு நாங்கள் ஈராக்ல பார்க்கிறோம், இன்றைக்கு ஈரான்ல பார்க்கிறோம், இன்றைக்கு கல்ஃப் ரீஜன்ல பார்க்கிறோம். என்ன சதிதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் உமருடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலத்திலேயே எதிரிகள் எங்களை பிரிக்கிறதுக்கு சதி திட்டினாங்க, எங்களை பிரிக்கிறதுக்கு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஷியா சுன்னியாக உம்மத்து ரெண்டா பிரிஞ்சிருக்குது. இந்த ஷியா சுன்னி என்று சொல்லி உம்மத்தை பிரிக்கிறதுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்லாத்தினுடைய பரம விரோதிகள் கையாண்ட முரண் தெரியுமா? தீன்ல குறை சொல்லல, தீன்ல குறை சொல்லல, ஹதீஸ் இது லயீஃப் இது ஸஹீஹ் இது இப்படி அப்படின்னு சொல்லல. இவங்க எங்க போய் கை வச்சாங்க? ஹதீஸ ரிவாயத்து செய்த சஹாபாக்கள் கை வச்சுட்டாங்க. சொல்லுங்க, அபூ ஹுரைரா ஒரு காஃபிர், இப்பேன் சொல்றாங்க, அப்பேன் சொன்னாங்க, இப்பேன் சொல்றாங்க. அபூ ஹுரைரா காஃபிர் என்று சொன்னா 5300 லட்சம் ஹதீஸ் அப்படியே சுருட்டி டஸ்ட்பின்ல போட்டுடும். அவங்க போயிட்டு 5300 ஹதீஸை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு இது சஹீஹா, இது லஈஃபா, இது முதல்லஸா, இது 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 ஹஸனா, இது எப்படிப்பட்ட ஹதீஸ்னு சொல்லி தீர்ப்பு சொல்ல தேவையில்லை. அவரே காபிரண்டா அவரோட வாயால சொன்ன ஹதீஸ் என்ன? புடிச்சு புடிச்சு. ரெண்டாவது போய் கை வச்சாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, இவ ஒரு ஜானியா, விபச்சாரி. இப்ப என்னாச்சு?
அவ சொன்ன 2000 ஹதீஸ் அப்படியே டஸ்ட்பின் போயிட்டது. எப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையில கைய வைப்பீங்களோ அன்றைக்கு அர்த்தம் என்னன்னா அன்றைக்கு தீன் இல்ல போயிட்டு. நாங்க போயிட்டு சில்லறை பிரச்சனை பட தேவையில்லை, ஒற்று மொத்தமா எல்லாம் சுனாமி வந்து போறது போல போயிட்டு. அப்படியே சஹாபாக்கள் காபிர் என்னாகும்? எங்களுக்கு தீன சொன்னது யாரு பாப்பா? எங்களுக்கு தீன சொன்னது யாரு? சஹாபாக்கள். எப்ப சஹாபாக்கள் காபிர் என்றால் சஹாபாக்களால் சொல்லப்பட்ட தீன் சும்மவே காபிராகிடும், சும்மவே பொய்யாகிடும். இதனால தான் தீன் மிக அழகா சொல்லிருக்குது. தீன கண்ணியப்படுத்துறது போல தீன சொல்லக்கூடிய மக்களை நீங்க கண்ணியப்படுத்தி ஆகணும். தீன சொல்லக்கூடிய மக்களுடைய கண்ணியம் உள்ளத்திலிருந்து போனால் நீங்க விளங்கிக்கொங்கோ, தீனுடைய கண்ணியம் என் உள்ளத்திலிருந்து போகுது. தீன சொல்றவங்க யாரு? எனக்கு தீன சொல்லித்தாரவங்கள கண்ணியம் எப்படி நீக்கணும்? அபூ ஹுரைரா காபிர், ஆயிஷா காபிரா, அப்படியே எல்லாரையும் காபிராக்கிட்டா ஒரு பிரச்சனை இல்ல. அவங்க சொன்ன ஹதீஸ் எல்லாம் டஸ்ட்பின் வைக்கணும். மிம்பர்ல ஆளி மேல் இருக்கிறாரு, இவருடைய கண்ணிய உள்ளத்திலிருந்து போனா அவர் ஒரு 45 நிமிஷம் அவருக்கு ஒரு சேமன் சொல்லுவாரு, அந்த சேமனுடைய வழிவப்பை வைக்கணும். உலமாக்களுடைய கண்ணியம் முக்கியமாக பேணப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம். அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் ஏராளமாக கதைத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? நீங்க அறிந்திருக்கிறீங்க, இந்த மொத்தம் அறியல்ல. உங்களுக்கு மார்க்கம் தெரியும், ஷரீஅத் தெரியும், இன் அண்ட் அவுட் தெரியும், டீப்பா தெரியும். உங்களுக்கும் தெரிந்தவருக்கும் தெரியாதவரும் சமமாகுவாரா? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இது நான் சொல்லல, படைச்ச ரப்பு சொல்றான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வை மிச்சம் பயப்படக்கூடியவங்க உலமாக்கள் தான். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன தண்டிக்க சக்தி படைத்தவன், அல்லாஹ் என்னை வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறான் என்ற பயம் யாருக்கு இருக்குதோ, என்ற பயம் யாருக்கு இருக்கும், உலமாக்கிட்ட அந்த பயம் இருக்கும். அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு ஈமானும் இல்மும் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவங்களோட அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துகிறான். இது உலமாக்களுடைய கண்ணியம். அல்லாஹ் சொல்றான், உலமாக்கள் கண்ணியமானவங்க, அல்லாஹ் உயர்த்துகிறான், அல்லாஹ் தூக்கி விடுகிறான். ஈமானும் இருக்குது, இல்மும் இருக்குது. வெறுமனே ஈமான் மட்டுமல்ல, இல்மே சம்பாதித்திருக்கிறாங்க. உலமாக்களை கண்ணியப்படுத்துறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா. உலமாக்கள் யாரு? உலமாக்கள் யாரு? நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள். கிங் ஃபேமிலியில வந்தாக்கள் அல்ல, ராஜத ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்ல, பிரசிடென்ட் குடும்பம் அல்ல, நபிமார்களுடைய குடும்பம். நபிமார்களுடைய குடும்பம் அனந்தரக்காரர்கள். அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமன். நபிமார்கள் உலகத்துல வந்து தீனாரையும் திர்ஹத்தையும் வெள்ளையையும் மஞ்சளையும் விட்டுட்டு போகல, டாலரையும் பவுனையும் விட்டுட்டு போகல, பில்டிங்கையும் ஊட்டை விட்டு போகல. லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா, இன்னமா வர்ரஸு அல் இல்ம். அவங்க விட்டுட்டாங்க. அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கானூ யகூலூன், மக்கள் சொல்லுவாங்க, மௌத்துல் ஆலிம். சுப்ஹானல்லாஹ், இத கண்ணால பார்த்தோங்க, இத கண்ணால பார்த்தோம். மௌத்துல் ஆலிம், ஒரு ஆலிமுடைய மௌத்து இஸ்லாத்தில் ஏற்பட்ட ஒரு ஓட்டை. ஒரு ஆலிம் மௌத்தானால் அவருடைய இடத்தை யாராலே ஃபுல்ஃபில் பண்ண இயலாது. மௌத்துல் ஆலிம், ஒரு ஆலிமுடைய மௌத்து இஸ்லாத்தில் ஏற்பட்ட ஒரு ஓட்டை. லா யஷுத்துஹா, அந்த இடத்தை அணைக்க மாட்டாது. ஷைஉன் மக்தலஃபல் லைலு வன் நஹார், இரவு பகல் எப்படித்தான் மாறிக்கொண்டு போனாலும் சரி அந்த ஓட்டை அடைக்க முடியாது. அந்த ஓட்டை ஓட்டலாம். இந்த நாட்டில இருந்து ஏராளமான உலமாக்கள் மௌத்தானாங்க.
அந்த இடத்தை யாராலையும் அடைக்கிறாது. மஷூத் ஆலிம் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போனாங்க, அந்த இடத்தை யாராலையும் அடைக்கிறாது. அப்துல் ரஹ்மான் பாஜி இருந்துட்டு போனாங்க, அந்த இடத்தை யாராலையும் அடைக்கலாது. அப்துல் சமத் ஒஸ்தானா இருந்துட்டு போனாங்க, அந்த இடத்தை அடைக்க முடியாது. அப்துல் லத்தீப் ஒஸ்தானா இருந்துட்டு போனாங்க, அடைக்க முடியாது. நான் வெளிநாட்டுடைய உலமாக்களை பத்தி பேசல, எங்கட நாட்டுடைய உலமாக்களை பத்தி பேசுறேன். அஜூத் ஒஸ்தானா காலி கோட்டையுடைய பிரின்சிபல் இருந்துட்டு போனார், அடைக்க முடியாது. மௌத்தா போனவங்க. இன்றைக்கு மசூத் அலிஸ்லாமோட குரலை கேட்டா முன்னுக்கு நின்று பேசுற மாதிரி இருக்குது. அவர் மௌத்து, ஆனா அவருடைய வாய்ஸ் மௌத்தாகல்ல, அவருடைய புத்திமதி மௌத்தாகல்ல. நான் சென்ற வெள்ளிக்கிழமை போயிருந்தேன் ஒரு மையவாடிக்கு. அங்க போயிட்டு ஒரு ஜியாரத்துக்கு போனேன். அந்த மையவாடியில தான் இருக்குது. அல்லாஹ் அந்த மனிதனுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கணும். எங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும், அந்த முஸ்லிம் நிகழ்ச்சியில போகும் இருந்து 2 வெள்ளிக்கிழமை நாளைக்கு அஸ்மா ஹஸ்னா நஸ்அலுக யா மன் ஹுவ அல்லாஹு அல்லதி லா இலாஹ, அவருடைய கபர் இருக்குது. அவருடைய கபரை பார்த்தோம். பிள்ளைகள் கேட்டாங்க யாருடைய கபர் சொல்லி. அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வழி, அந்த சேனியோட எஸ்எல்பிசில போகுமே, அஸ்அலுக யா மன் ஹுவ அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹு. அவர் மௌத்து, ஆனா அவருடைய வாய்ஸ் இருக்குது. நல்லா ஞாபகம். ஒரு ஆலிமுடைய இழப்பை யாராலையும் அடைக்க முடியாது, ஃபுல்பில் பண்ணேலாது. எவ்வளவு தான் இரவு பகல் வந்து போனாலும் சரி, அந்த ஓட்டையாகத்தான் இருக்கும். சொல்லுவாங்க, எத்தனை பேர் வந்தாலும் அவருக்கு ஈக்குவலாக மாட்டார். எனவே இது ஹஸனுல் பஸ்ரியுடைய கருத்து. இது அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஹதீஸ இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேர் ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மன் ஆதாலி வலியன், அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இறை நேசர்கள், என்னுடைய நேசர்கள், எனக்கு விருப்பமானவர்கள், என்னுடைய அன்புக்கு நேசத்துக்கு பாத்தியமானவர்களோட யாரு சண்டை பிடிப்பாங்களோ, சச்சரவு படுவீங்களோ, பிணகிக் கொள்வீங்களோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக நான் யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். இது ஒரு ஹதீஸ். மன் ஆதாலி வலியன், எனக்கு விருப்பமான என்னுடைய வலி ஒருத்தரோட யாராவது ஒருத்தர் சண்டை பிடிக்க ஆயத்தமானால், நீங்க அவரோட சண்டை பிடிக்கிறீங்க, இல்ல நீங்க என்னோட சண்டை பிடிக்கிறீங்க. யாரு சொல்றான் இது? ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்றாங்க. அன் இமாம் அபி ஹனீஃபா வஅன் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா இமாம் ஷாஃபிஈ தொட்டு சொல்றாங்க, இல்லம் யகுனில் ஃபுகஹாஉ அவுலியா அல்லாஹ் ஃபலைஸ லில்லாஹி வலியுன் ஃபித் துன்யா. இந்த உலகத்துல உலமாக்கள், ஃபுகஹாக்கள், ஃபகீஹ்கள், அல்லாஹ்வுடைய தீனை விளங்கினவங்க, இந்த உலமாக்கள் அல்லாஹ்வுடைய வலியாக இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு வலிமாறு யாரும் பூமிக்கு இருக்க முடியாது. எனவே உலமாக்களோட சண்டை பிடிக்கிறது, உலமாக்களோட முரண்பட்டுக் கொள்றது, உலமாக்களுடைய கண்ணியத்துக்கு, மானத்துக்கு, மரியாதைக்கு தங்கம் விளைவிக்கிறது. இது எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னா, நாங்க நேர அல்லாஹ்வோட சண்டை பிடிக்க போறோம். அல்லாஹ்வோட சண்டை பிடிக்க போறோம். இல்லம் யகுனில் ஃபுகஹாஉ அவுலியா அல்லாஹ் ஃபலைஸ லில்லாஹி வலியுன். இந்த பூமிக்கு மேல உலமாக்கள், ஃபுகஹாக்கள் அல்லாஹ்வுடைய வலிமாறாக இல்லை என்றிருந்தால், இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ்வுக்கு வலி என்று யாரும் இருக்க முடியாது. உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தார் அவங்க. இவங்க அல்லாஹ் 2 இடத்துல தான் சொல், அல்லாஹ்வுடைய உலமாக்கள் சொல்றாங்க, 2 பாவத்துக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நான் உன்னோட யுத்தம் செய்ய ஆயத்தமாக. 2 பாவத்துக்கு. ஒரு பாவம் வட்டிக்கு. நீங்க வட்டிக்கு தௌபா செய்யலையா, என்னோட யுத்தம் செய்ய வாங்கும். என்னோட யுத்தம், நான் ஒன்ன நிம்மதியா வாழ மாட்டேன். நீங்க வட்டிக்கு தௌபா செய்ய இல்லை, 27 வருகவே கொண்டாட போறோம், இதுக்கு முன்பே வட்டிக்கு தௌபா செய்யுங்கோ. வட்டிக்கு தௌபா செய்ய இல்லண்டா படைச்ச ரப்பு சொல்றான், நான் உன்னோட வார் டிக்ளைன் பண்றேன், நான் உன்னோட யுத்தம் செய்ய ஆயத்தம். அல்லாஹ்வுடைய யுத்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய யுத்தம் வந்து அல்லாஹ் மக்கார்,
வமக்கரு மக்ரன் வல்லாஹு கைருல் மாக்கிரின். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஆச்சரியமானது. அல்லாஹ் சொல்லல அல்லாஹ் ஷர்ருல் மாக்கிரின் என்று சொல்லி. அல்லாஹ் சொல்றான் நான் உனக்கு மக்ரு செய்வேன், நீ தௌபா செஞ்சு வாரத்துக்கு தான். நீ தௌபா செஞ்சு வாரத்துக்கு. வமக்கரு மக்ரன், நீங்க சூழ்ச்சி செஞ்சா நான் சூழ்ச்சி செய்வேன். நான் வட்டியை ஹராமாக்கிறேன், நீங்க வட்டியில டீல் பண்றீங்களா, உங்க குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கிடுவேன். இங்க வட்டி பெருகுது, பேங்க் பேலன்ஸ் கூட, அங்க மகள் டிவோர்ஸ். இங்க எல்லாம் பெருகுது, அங்களை பார்த்தா நோன பாஞ்சு வைத்தான். இங்க எல்லாம் பெருகுது, அங்களை பார்த்தா மருமகனை பார்த்தா மருமகன் வந்து அவர் ஒரு பிளே போய். அல்லாஹ் சொல்ற இதெல்லாம் ஏந்த யுத்தம், நான் உன்னோட யுத்தம் செய்வேன், நான் ஒன்னு இருக்கிற மாட்டேன். பேங்க் பேலன்ஸ் கூடுது, தலையை வச்சா தூக்கம் போகுதில்லை. ஏசிய கூட்டி போடுறீங்க, நோரலி மாதிரி இருக்குது ஊடுலுக்கு, ஆனா கல்புள்ளுக்கு நெருப்பு பத்துது. கல்புள்ளுக்கு நெருப்பு பத்துது. வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்றான் என்னோட யுத்தம் செய்ய நீ ஆயத்தமாக, நான் உன்னோட மாட்டேன். இரண்டாவது ஹதீஸ்ல வந்து இருக்குது, அல்லாஹ் பண்றான் அல்லாஹுடைய இறை நேசர்களோட பேச்சு. நீங்க யாரு சரி கையை வைப்பீங்க என்றிருந்தால் அல்லாஹ் அவங்களை வாழ மாட்டான். இதெல்லாம் ஹதீஸ்கள் உலமாக்க சொன்ன விஷயங்கள். இதுக்கு மேல ஹதீஸ் வந்து இருக்குது. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜ் அஹ்மதுல பதிவான ஹதீஸ், லைஸ மின்னா மன் லம் யுக்கிர் கபீரனா. வாலிபர்களே ஒரு விஷயத்தில் பழைக்குங்க, பெரியவர்களை கண்ணியப்படுத்துங்க. தாடி நரைத்தவர்கள், வெள்ள தாடி யாருக்காவது வந்துட்டா அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் கண்ணியத்துக்குரியவர், அவர் மதிக்கப்பட வேண்டும். சஃப்ல நிற்கிறோம், தொலை நிற்கிறோம், பின்னே கொஞ்சம் பாருங்க, தாடி நரைத்தவங்க யாரும் இருந்தா முன்னுக்கு அனுப்பிடுங்க. உலமாக்கள் மட்டுமல்ல, முன்னுக்கு அனுப்பிடுங்க, முன்னு போங்க. கப்பீர் முன்னுப்படுத்துங்க. தாடி நரைத்தவங்க, வெள்ள தாடி, இவர்களை கண்ணியப்படுத்துறது இபாதத்துல பெரிய ஒரு பகுதி. தாடி நரைத்தவங்க. மல்லம் யர்ஹம் ஸகீரனா, எங்க சொசைட்டியில சமூகத்தில் சின்ன புள்ளைய கண்ணி இறக்கம் காட்டணும். பள்ளிக்கு வருது சின்ன புள்ள, தலையை கொஞ்சம் தடாவிடுங்க, கூப்பிட்டு கேளுங்க, நோம்பா எத்தனை நோம்பு பிடிச்சாய்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாகிறதுக்கு முன்னால மதீனா முனவ்வராவுல சில புள்ளைகளோட வைத்து ஒட்டகத்துல பால் கறப்பாங்க. சின்ன புள்ளையோட வைத்து பைத்துல் மாலுடைய அல்லது ரோட்டுள்ள ஒட்டகத்துடைய பால் கறப்பாங்க. இவங்க கலீஃபா ஆயிட்டாங்க. அந்த புள்ளைகள் பேசிக் கொள்றாங்களாம், இதுக்கு போற இவர் வரமாட்ட வைக்கணும்னா இப்ப கலீஃபாவே இல்லையா, இனி வரமாட்டாரு. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹதீஸ் ரிவாயத் என்றைக்கு ஹலீஃபாவாக மாறினாரோ, ஆனா அவருடைய குணம் மாறல்ல, எங்களுடைய பால் கறக்கவும் வந்தாரு. பிள்ளைகளோட சேர்ந்து பால் கறக்கிறாங்க, ஒட்டகத்துடைய பால். இது ஹேபிட். ரெண்டு மரோடம் சொசைட்டில சின்ன புள்ள பெரியாக்களை கண்ணியப்படுத்தணும். இன்னைக்கு எல்லாமே குறை சொல்றேன்னா இவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, நான் இவருக்கு அன்பு காட்டினாரு சொல்லி கொடுத்துதான் எடுக்கணும். சும்மா நீங்க வரக்குள்ள அவர் சார்த்தவணையை போட்டு உங்களுக்கு கஷ்டம் ஒட்டிக்க மாட்டாரு, இந்த புரஸ்கார் அடிச்ச மாதிரி. நீங்க முதலாவது அவனுக்கு இறக்கம் காட்டணும், அன்பு காட்டணும், அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சோணும். நாங்க முதலாவது அன்பு காட்டினா அந்த பிள்ளைங்களுக்கு இறக்கம் காட்டும், சொன்ன அந்த பிள்ளைங்களை கண்ணியப்படுத்தும். சொன்னாங்க மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா வயஅரிஃப் லிஆலிமினா ஹக்கஹு. எங்கட சமூகத்தில் சொசைட்டியில் உள்ள ஆலிம்களுடைய உலமாக்களுடைய ஹக்க விளங்கோடும். இவங்க யாரு, இவங்களுக்கு அந்தஸ்து என்ன, இவங்களோட மரியாதை என்ன, இவங்களோட மரியாதை எப்படி பாதுகாக்கணும், இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது. இதை சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிக முக்கியமான கருத்து சொன்னாங்க. முக்கியமான கருத்தை விளைக்குங்க, ஆலிம்கள் உலமாக்கள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்கள் அல்ல, நபிமார்களை போல பாவமே செய்யாதவங்கள் அல்ல. இது முதலாவது பேசிக் கன்செப்ட்.
உலமாக்கல்ல தவறு நடக்கேடும், பாவம் நடக்கேடும், குத்தம் நடக்கேடும். அவர்கள வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில தவறுகள் இருக்கலாம், கூட்டு வாழ்க்கையில தவறு இருக்கலாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆலிமுடைய அடி சருகுதலை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதுல போயிட்டு நீங்க அவரை பின்பற்ற வாடும். சொல்றேன், நாங்க வாங்கின என்ன, அவங்க தானே வாங்குறாங்க உலமாக்கள். ஒரு இடத்துல வைக்கணும்னா ஜக்காத்தை கொடுங்க வாப்ப, உங்களோட வயலுக்குரிய ஜக்காத்து இவ்வளவு வைக்குன்னா அவங்க சொல்றாங்க அந்த ஆலிமே ஜக்காத்தை கொடுக்கறல, நான் கொடுக்கவா? ஆலிமுடைய தவறுல ஆலிம நீங்க பின்பற்ற கூடாது. ஆலிமுடைய தவறுல ஆலிம நீங்க உங்களோட வாழ்க்கையினுடைய முன்மாதிரி ஆக்கிக் கொள்ள கூடாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு நாளும் ஒரு ஆலிமுடைய அடி சருகுதலை உங்களோட வாழ்க்கைக்கு உதாரணமாக நீங்க ஆக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஒரு ஆலிம் தவறு செய்யக்கூடியவர், ஒரு ஆலிம் உங்களை போல வாழ்த்தான், மதரசாவில் 8 வருஷம் ஓதினார்ன்றதுக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையில தவறு நடக்க மாட்டாது. அவர் அவுலியாண்டி, அவர் எப்படிப்பட்டவர், மஹ்சூம் என்று யாரும் நினைக்கவானம், தவறு நடக்கேடும். இது எப்படி சொன்னா அஷோகலை தானவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இது எப்படி தெரியுமா? இது உம்மா வாப்பிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். உம்மா வாப்பட ஹக்க பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். 28ஆம் நோன்பு நினைக்கிறேன், திங்கட்கிழமை, வார திங்கள், வார செவ்வாய், 2 நாட்கள் இன்ஷா அல்லாஹ். உம்மா வாப்பட ஹக்கு, உம்மக்கு வாப்பக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் நாம் அனைவரையும் எங்களுடைய பெற்றோர்களுடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக ஆக்கி வைப்பானாக. பெற்றோருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகள் ஆக்கி வைப்பானாக. ஏண்டா எவ்வளவு இம்பார்ட்டான சப்ஜெக்ட் சொன்னா, லைலத்துல் கத்ர் அடைஞ்சாலும் வேலை இல்ல, உம்மா வாப்பட துஆ இல்லாம, உம்மா வாப்பட துஆ இல்லாம லைலத்துல் கத்ர் அடைஞ்சும் வேலை இல்ல. இன்றைக்கு ராவுக்கு லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இன்றைக்கு ராவுக்கு நீங்க இபாதத்து செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வஹி வந்து நீங்க இன்றைக்கு தான் இபாதத் செய்ய போனாலும் கூட உங்களோட உம்மா வாப்பட துஆ உங்களுக்கு இல்லன்னா இன்றைக்கு நாள் வேஸ்ட். இன்றைக்கு நாள் வேஸ்ட். பேரன்ஸுடைய துஆ, பேரன்ஸுடைய துஆ. அதனாலதான் நான் ஒரே ஞாபகப்படுத்துவேன், மிம்பர்ல ஏறக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. ஒரு ஆமீன் சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யாரு பாக்கியவானாக மாற இல்லையோ அவன் நாசமாகட்டும். 2வது சொன்னாங்க, தாய் தந்தையர்கள் 2 பேரையும் அடைந்து அல்லது 2 பேர்ல ஒருவரை அடைந்து அந்த 2 பேர்ல ஒத்தனை மூலமாக 2 பேரின் மூலமாக யாருக்கு சுவர்க்கத்துடைய பாலை நசீபாகவில்லையோ அவன் நாசமாகட்டும். எங்களை சுவர்க்கம் பத்ரிலேயும் இல்ல, உஹதுலேயும் இல்ல, ஹஜ்ஜிலேயும் இல்ல, ஹந்தக்லேயும் இல்ல, தபூக்லேயும் இல்ல. எங்களை சுவர்க்கம் எங்கள் உம்மட காலை கீழே தான். ஏன் அல்லாஹுடைய பொருத்தம் எங்க இருக்குது? எல்லாரும் இந்த இடத்துல உழைப்பு செய்ய அல்லாஹுடைய பொருத்தம் கிடைச்சோணும். அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹுடைய அன்பு நேசம் கிடைக்கணும். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் எங்களை கொண்டு அன்பு வைக்கணும். எப்படி சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னானோ, அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள், நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னானோ, இதே வார்த்தை, இதே டிக்ளரேஷன் எனக்கும் கிடைச்சோணும் என்றதான் எங்க எல்லாருடைய ஹோப், எங்க எல்லாருடைய ஆசை. இதுக்குத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது உன்ன வாப்பட பொருத்தத்துலதான். உன்ன வாப்ப பொருந்திக் கொள்ளாம அல்லாஹுடைய பொருத்தம் உனக்கு இம்பாசிபிள். இம்பாசிபிள். வாப்பட பொருத்தம் இல்லாம அல்லாஹுடைய பொருத்தம் இம்பாசிபிள். வாப்பா இப்ப வச்சோமா, உங்களோட வாப்பா ஒரு காஃபிர், அல்லாஹ் பாதுகாப்பானா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்ப மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்ப மாதிரி. நீங்க ஒரு முஸ்லிம், வாப்ப காஃபிர். வாப்பான்ற தரம், வாப்பான்ற அந்த அந்தஸ்து அவர் ஒரு காஃபிர் என்பதற்காக இல்ல போகாது. வாப்ப வாப்பதான், வாப்ப வாப்பதான். ஒரு ஆலிம், ஆலிம் தான். அவருக்கு தவறு இருந்தாலும் ஆலிம் தான். எப்படி உங்களோட வாப்ப காதிராக இருந்தாலும் உங்களோட வாப்பா வாப்பா, அந்த வாப்புக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள், வாப்புக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், வாப்ப மதிக்கிறது, வாப்புக்கு ரெஸ்பெக்ட் பண்றது, வாப்பட பேச்ச நல்ல, வாப்பட பேச்ச மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விஷயத்துல கேட்கிறது, இது உங்களுக்கு கடமை.
இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு செல்லேட வாப்ப காபிர், எனவே நான் எதையும் செய்வேன் என்று சொன்னேன். உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا وَصَاحِبْهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا. உங்களோட வாப்பா காபிராக இருக்கிறாரு, வாப்பா சொல்றாரு, உம்மா சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய், ஷிர்க் செய், குஃப்ர் செய், பாவத்தை செய், தொழுகையை விடு. இப்படிப்பட்ட பாவத்தை கொண்டு உங்களோட வாப்பா உங்களுக்கு ஏவினா அதுல வாப்பாக்கு நீங்க வழிபடக்கூடாது. அது போக மற்ற விஷயங்கள்ல வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃப், அந்த ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும் மரியாதை செய்யப்படுவதற்கும் கண்ணியப்படுத்தப்படுவதற்கும் தகுதியானவர்கள். இது குர்ஆன் பேசுது. நான் இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார திங்கட்கிழமை பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். வாப்பா காபிராக இருந்தா எப்படி வாப்பா டீல் பண்ணணும், எப்படிப்பட்ட பொலைட்னஸ், எப்படிப்பட்ட அழகான வார்த்தைகள், எப்படிப்பட்ட தபீராத், அதாவது எப்படிப்பட்ட அமைப்புல வாப்பாவுடைய கலை கோணம் அல்லாஹ் எல்லாத்துக்கும் குர்ஆன்ல பதில் சொல்லிக்கிறான். ஒரு வாப்பா காபிராக இருந்தால் எப்படி வாப்பான்ற அந்த டைட்டில் வாப்பா விட்டு போக மாட்டாதோ, இதே போலத்தான் அஷ்ரஃப் அலைஹி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஒரு ஆலிம் என்ற டைட்டில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக இல்லா போகாது. அவர் ஆலிம் தான், அவரை மதிச்சுத்தனாகும், நீங்க அவரை கண்ணியப்படுத்தனாகணும். ஆனா அவருடைய வாழ்க்கையை என்ற வாழ்க்கைக்கு உதாரணமாக்கிக் கொள்ள மாட்டேன். خليل احمد حضرت மௌத்தா போயிட்டார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மௌலானா خليل احمد கீழலூரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பயான் கேட்டிருப்பீங்க, நல்ல ஒரு மனிதர். மௌத்தா பொழுதும் ஆச்சரியமாத்தா மௌத்தானாரு. ஆஷுராவுடைய நோன்பு, சென்ற வருஷம் ஆஷுரா முஹர்ரம் மாசத்துடைய 10ஆம் நாள் நோன்பு பிடிச்சு கொண்டு ஹதீஸுடைய பாடம் எல்லாம் நடத்திட்டு அசருக்கு பிறகு என்ன செஞ்சிருக்காரு, கொஞ்சம் வருத்தமா இருக்கு, தூங்குறேன், நோன்பு துறக்கிற நேரத்துக்கு எழுப்பாட்டு கூட தூங்கிக்காரு அறையுள்ளுக்கு. மாணவர்கள், மதரசாவுடைய மாணவர்கள் இஸ்தாரைக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ரூம்ல. வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், அரை மணி நேரத்துக்கு முன்னால் எழும்பி கேட்டிருக்காரு, நேரமாச்சுதான் கேட்டிருக்காரு. இல்ல இன்னும் நேரமாகல, இன்னும் அரை மணி நேரம் இருக்குன்னு. இப்ப வாங்க வரைக்கும் சாஞ்சாரு. சுப்ஹானல்லாஹ். நோம்பு துறக்கிறது வாங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் எலும்பல்ல, ஹஜ்ரத் எழுப்பாட்டுறாங்க, ஹஜ்ரத் மௌத்தா அல்ல, ஹஜ்ரத் அல்லாஹ் பக்கம் போய் சேர்த்தாரு. கீழலூரி ஹஜ்ரத் خليل احمد கீழலூரி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானா. அவங்க ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, எங்க வீட்டுல குர்ஆன் இருக்குது, குர்ஆன் எப்பயும் தலைக்கு மேல வைக்கிறது, குர்ஆன் கண்ணியமானது, குர்ஆனை கண்ணியப்படுத்துறது இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி. அப்ப சொன்னார் ஒரு நாள் ஒரு பயான்ல, இந்த குர்ஆன்ல ஓதிக்கொண்டு போகக்குள்ள 2 எழுத்து பிழை, 2 இடத்துல எழுத்து பிழை வந்துட்டு, பிரிண்டிங் பிழை, அச்சு பிழை, அல்லது வந்துட்டு நொக்கத்தோண்டு கீழே வச்ச வேண்டியது கீழே வச்சிருக்கிறாங்க, 2-3 பிழை இருக்குது. இந்த 2-3 பிழை இந்த குர்ஆன்ல இருக்கிறதுக்காக வேண்டி என்ன இந்த குர்ஆனை கொண்டு டஸ்ட்பின்ல போடுவீங்களாங்க? டஸ்ட்பின் போடுவீங்களா? சொல்லுங்க, இந்த குர்ஆன்ல பிழைக்குது, தூக்கி வீசுவீங்களா? இந்த குர்ஆன்ல ராங், எழுத்து பிழை, சப்த மத்த பிழை, குர்ஆன்ல பிழைக்குது, அதுக்கு யாரும் கொண்டு குர்ஆன்ல காபேஜ்ல போடுறல. நாங்க என்ன செய்வோம், இந்த குர்ஆன் அப்படியே கட்டி ஓரமாக்கி வச்சிடுவோம், நாங்க ஓத மாட்டோம், இந்த குர்ஆனை நாங்க ரீட் பண்ண மாட்டோம் சொன்னாங்க. இதே போலத்தான் ஒரு ஆலிமுடைய வாழ்க்கையில எழுத்து பிழை இருப்பது போல, பிரிண்டிங்ல பிழை இருக்கிறது போல, அச்சில பிழை இருக்கிறது போல, அவருடைய வாழ்க்கையில சில தவறுகள் இருக்கேலும், சில முன்பின் இருக்கேலும், சில முரண்பாடு இருக்கேலும். இதுக்காக வேண்டி தூக்கி காபேஜ்ல போடுறல்ல, கல்ல சும்மா நோட்டீஸ் அடிக்கிறதல்ல, சும்மா பப்ளிக்ல பேசுறதல்ல, நீங்க அவரை தூக்கி ஒரு பக்கமா வச்சிருங்க, அப்படியே கண்ணியமா வச்சிருங்க. ஒரு ஆலிம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்தபிரு ஃபைஅத்தஹு ஐ ருஜூஅஹு, அவர் சரியான தீனின் பக்கம் திரும்பி வாரத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம், மிக முக்கியமான அம்சம். உலமாக்களை கண்ணியப்படுத்துறது, உலமாக்களுடைய தவறுகள் ஒரு நாளும் பேசக்கூடாது. இதை சொல்லி போட்டு இன்னும் ஒன்று தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஜெனரல் டாபிக் சொல்றாங்க, ஜெனரலா சொல்றாங்க. எங்கட நபி எங்களுக்கு எப்பயும் ஏவுவாங்க ஒரு விஷயத்தை கொண்டு. என்ன விஷயம்? ஒரு நாள் ஆயிஷா சொல்றா, சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எங்கட வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான்.
வீட்டுக்கு யாசகம் கேட்டு வரக்கூடிய மக்கள் வாரது அந்த காலம் தொட்டு சுண்ணத், அது வரத்தான் நடக்கும். எங்க வீட்டுக்கு யாசகம் கேட்டு வராங்க, அதுக்கு யாரும் முகத்துல பாயவும் வேணும், அதுக்கு யாரும் என்ன செய்ய கோப்படவும் வேணும். இது யார்ட வீட்டுக்கும் வரையிலும். நபீட வீட்டுக்கும் வந்தாங்க, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுல நோன்பு தொழுக ஆயத்தமாகறாங்க. 3 நாள் பிச்சைக்கார வந்தாங்க, 3 நாள் வந்தாங்க பிச்சைக்காராக்கள். உண்மையான சதக்கா இருக்குது. நாங்க எல்லாரும் சதக்கா கொடுக்க தெரியுமா? நோன்பு திறந்து முடிஞ்சு எப்ப நோன்பு திறந்ததுக்கு பிறகுதான் கஞ்ச கொடுக்கிறது, நோன்பு திறந்ததுக்கு பிறகுதான் உள்ள பரிசை கொடுக்கிறது, சம்சா கொடுக்கிறது. இது சதக்கா இல்ல, இது தர்மம் இல்ல, இது மிச்சம் இழுத்த கொடுக்கிறோம். உண்மையான சதக்கா எடுக்கணும். உண்மையான சதக்கா என்ன? நோன்பு துறக்க முந்தி கொடுக்கணும், நோன்பு துறக்க முந்தி கொடுக்கணும். நோன்பு துறக்க எல்லாம் வச்சுக்குது, புள்ளையில வீக்கிறாங்க. உண்மை என்ன செய்யணும்? அந்த புள்ளைகளுக்கு முன்னால கஞ்சி அரக்கோப்ப கஞ்ச ஊத்தி கொடுக்கணும், மேலிட்டு கொடுத்துடுவாங்க சொல்லி. சின்ன புள்ள சொல்லுவான், கொடுக்கவா எங்களுக்கே போதாமீங்கன்னு சொல்லி. அப்ப சொல்லணும், இல்ல கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு தருவான். நல்லா ஞாபகம். எங்க வீட்டுல ஒரு சாப்பாடு சமைச்சா எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் அந்த கறியினுடைய வாசம் பேத்து சேருமோ அந்த வீட்டுக்கெல்லாம் எங்க சாப்பாட்டுல பங்கிக்குது. எங்க வீட்டுக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் எங்க சாப்பாட்டுல பங்கிக்குது. அதுக்காக வேண்டி சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி செய்வாரம். கிச்சன் என்ன ப்ரூஃப்? இது போகாம ஸ்மைல் வெளியே போகாம அடிச்சு கிளாஸ் ஆல அப்படி அடிச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் அதெல்லாம். சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி என்ன ப்ரூஃப்? ஸ்மைல் ப்ரூஃப். வாசம் வெளியே போகாம மட்டக்கி மடிச்சுக்குது. முஃப்தி சாஹிப் இப்படித்தான் சொன்னாரு, வெளிச்சம் போலதான் கொடுக்கணும். என்ன போனா ஒருத்தர் சொன்னாராம், இன்னும் இப்படி சொல்லுவாங்க, எப்படி பாங்க சுவகுடைய வெளிச்சம் தென்படும் வரைக்கும் உனக்கு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஒருத்தர் ரூப ஃபுல்லா என்னஞ்சாரு டாக் பண்ணி கொண்டாரு, பண்ணி கொண்டு அவர் சொல்ற 12 மணிக்கு மிரட்டு தான் பண்றாரு. பால் 12 மணிக்கு மிரட்டு, என்ன வெளிச்சம் தென்படல, எனக்கு தானே ரொம்ப வெளிச்சம் இல்ல. குடும்பம் சதக்கா கொடுத்து பழகுங்கோ, தர்மம் செஞ்சு பழகுங்கோ. அப்ப ஒரு பிச்சைக்காரர் வந்தார் வீட்டுக்கு, அந்த கேட்டாரு சாப்பிட ஏதும் இல்லையா தாங்கன்னு கேட்டாரு. கேட்டதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவை பார்த்து, என்ன சரிந்தா போட்டு கொடுத்துடுவான்னு சொல்லு. அப்ப போட்டு கொடுத்தாங்க. அந்த புள்ள அவர் சாமந்தவர் சாப்பிட்டு போயிட்டாரு. இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு மனிதர் வீட்டுக்கு வந்தாரு. வந்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டை போடுமாண்டாங்க. ஒன்று போட்டு குடுமா, இன்னொன்று சாப்பாட்டை பரத்துமா. சூப்பராவை போட்டு சாப்பாட்டவே. அப்ப சாப்பாட்டை பரத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரோட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. உட்கார்ந்து அழகா சாப்பிடுறாங்க. கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னைக்கு வந்தவரை போட்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க, இன்னைக்கு வந்தவர் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அன்சிலின் நாஸ மனாசிலஹும், ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய இடத்துல வச்சு நீங்க கண்ணியப்படுத்துங்க. ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து நீங்க டேபிள் உட்கார வச்சு தேவையில்லை, அவருக்கு சாப்பாட்டை கொடுத்து அவரை கண்ணியமாக உங்களோட வீட்டில் உள்ள பெட் சாப்பிடுற இடத்துல அல்ல, நீங்க கண்ணியமா உட்கார இடத்துல சாப்பிட கொடுங்க. இன்னமொத்தர் வந்து அவர் கண்ணியமான ஒரு ஆலிம், கண்ணியமான மனிதர், அவருடைய தேவைக்குத்தான் அவர்கிட்ட வந்திருக்கிறாரு. அதுக்காக வேண்டி அவரை செகண்ட் கிளாஸா நீங்க பார்க்க வேணும், நீங்க அவரை கொண்டு உட்கார வேங்கோ. அன்சிலின் நாஸ மனாசிலஹும், உட்கார வச்சு அவரை கண்ணியப்படுத்துறது எங்களுடைய மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய பொறுப்பு. இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. இன்னும் ஒன்று மிக அன்பா சொல்றேன், உலமாக்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தந்த இந்த நிஅமத்தான அருக்கொடையான வாய ஒரு நாளுமே பாவிச்சவான். இன்றைக்கு உம்மத்தில் உள்ள ஆக பெரிய நோய், உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய நோய் இந்த வாய சும்மா பாவிக்கிறது. எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்ல, எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. சும்மா பேசுது, பேசிக்கொண்டே இருக்குது. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பேசின வார்த்தையை மறுவ திருப்பி இருக்கலாம். பேசின வார்த்தை பேசியாச்சு, அதனால வந்த டேமேஜ் தான், அது அழிச்சோமே இராது. இதை பத்தி குர்ஆன் வாய் என்ற நிஅமத், இந்த பேச்சாற்றல்,
இந்த பேச்சு தன்மை, இது அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில ஒரு துஆ கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களோட பேச்சு பேசினா கொஞ்சம் கொச்சண்டா என்ன செய்யும்? கோணல் வாய். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி, என்ன நாக்கில் இருக்கக்கூடிய அந்த கோணலை இல்லாமக்கிடுவாயாக. வலா யன்தலிகு லிசானி, யல்ல இந்த வாயால சரியா எனக்கு பேசலாம். சொல்றாங்க ஹுவ அஃஸஹு மின்னி லிசானன், என்ற சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்னை விட நல்லா பேசக்கூடியவர். ஃபஸாஹத், நாவாற்று பேச்சு தன்மையுடையவர். இன்னும் அடுத்து சொல்றாங்க அல்லாஹ் கேட்க அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், மனிதா உனக்கு நான் 2 கண்ணை தரலையா? உனக்கு 2 கண்ணை நான் தரலையா? இந்த கண்ணால் எதை பார்க்கிறோம்? வாலிபர்களே, கண்ணால் எதை பார்க்கிறோம்? இன்னைக்கு பாவம் ரொம்ப லேசாகிட்டது. இன்னைக்கு பாவம் ரொம்ப லேசாகிட்டது. முந்தி படம் பார்க்க போகணும் சினிமா தியேட்டருக்கு, அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துச்சு. தியேட்டர்ல இருந்த படம் வீட்டுக்கு வந்துச்சு டிவின்னு சொல்லி, தியேட்டர் உள்ள படம் வீட்டுக்கு வந்து டிவின்னு சொல்லி, டிவியில ஹாலில் எல்லாரும் படம் பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து சின்ன படம் மொபைல் போனுக்கு வந்துட்டது. ஜிபிஆர் வந்துட்டது, ஜிபிஆர்எஸ், ஐபேட் வந்துட்டது, ஐபோனா வந்துட்டது. என்ன பார்க்கிறோம்? என்ன பார்க்கிறோம்? எதால பார்க்கிறோம்? யாருடைய கண்? யாரு தந்தது? அல்லாஹ் சொல்றான், ஒரு கூட்டம் தவறு செஞ்சாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் தவறு செய்ய போனாங்க. தவறு செய்யல, தவறு செய்ய நாடி போனாங்க, வெளிக்கிளம்பி போனாங்க. ஃபராவதுஹு அன் ضيفஹி ஃபதமஸ்னா அயுனஹும், சரியா? ஃபதமஸ்னா அயுனஹும், அல்லாஹ் சொல்றான் அவங்க போனாங்க, பாவத்தை செய்யறதுக்கு நாடி போனாங்க, கண்ணுடைய பார்வை அப்படியே பறிச்சிட்டோம். அல்லாஹ் நம் அனைவரை மன்னிப்பானா? அல்லாஹ் சொல்றான் அலம் நஜ்அல் லஹு ஐனைன். ஹதீஸ் குத்ஸில வந்திருக்குது, மனிதா இந்த கண்ணை படைச்சிட்டு கண்ணுக்கு மேல் ஒரு திரையை போட்டிருக்கிறேன். பாவம் உனக்கு முன்னால வந்தா திரைய பணிய போட்டுக்கோ. பாவம் உனக்கு முன்னால வந்தா கண்ணை பத்திக்கோ, திரைய போட்டுக்கோ. வலிசானன் வஷஃபத்தைன், ஒரு நாக்கு, 2 உதடு. இந்த நாக்கு செய்யற வேலை எத்தனை ஆயிரம் மொழி, எத்தனை ஆயிரம் பாச, எப்படி எல்லாம் பேசுறோம். அல்லாஹ் சொல்றான் நிஅமத், இந்த நிஅமத்தை சரியா பயன்படுத்துங்கோ, நல்லத பேசுங்கோ, சும்மா பேச வேண்டாம். ஹஸனுல் பஸ்ரி சொல்லி காட்டுறாங்க, இந்த நாக்கால செய்யக்கூடிய 3 பெரிய தவறு இருக்குது. இந்த ரமலான்ல முடிவு செய்யுங்கோ, இந்த நாக்க சரியா பயன்படுத்துவோம், இந்த நாக்க சரியா கண்ட்ரோல் பண்ணுவோம், இந்த நாக்குக்கு சரியான ஒரு பாடம் படி போட்டுவோம். சொல்றாங்க ஹஸனுல் பஸ்ரி அல் கீபத்து ஸலாஸத்து அக்ஸாம். ஒருதரை பத்தி ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கழிச்சுறாரு, 2வது 3வது நபரை பத்தி நாங்க பேசுறோம். சொல்றாங்க இந்த பேச்சு 3 வகையான பேச்சு, இது 3 வகையான கீபத். சொன்னாங்க ஒன்று குல்லுஹா ஃபில் குர்ஆன், இது 3ம் குர்ஆன்ல இருக்குது, இது 3ம் குர்ஆன்ல இருக்குது. ஒன்று சொன்னாங்க அல் கீபத், 3வது நபரை பத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய தவற பேசுறீங்க. எந்த தவறு? 3வது நபரை பத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய தவறு, வேறொன்னல்ல, இல்லாத ஒன்றல்ல, இருக்கிற தவறு. இமாம் நவவி சொல்றாங்க அஸ்கார்ல, நேத்து சொல்ற விஷயத்தை, ذكر ذكر المرء بما يكرهه سواء كان ذلك في بدن الشخص او دينه او دنياه او نفسه او خلقه او خلقه او ماله او ولده او والده وغير ذلك سواء كان بالوصل او بالاشاره. سبحان الله. கீபத் என்றது ஒரு மனிதன் இருக்கக்கூடிய அவன் புள்ளைய பத்தி, அவன் பாப்பாவை பத்தி, அவனை பத்தி, அவன் குணத்தை பத்தி, அவன் தீர பத்தி, அவன் துனியாவை பத்தி, எதை பத்தி சரி, வாயால வார்த்தைகள் வெளியானாலும் சரி, இல்லட்டு கண்ணால பேசினாலும் சரி, இதெல்லாம் கீபத். உள்ளத பேசுறது,
இந்த உள்ளத பேசுற பாவத்துக்கு எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான், இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? இந்த பாவத்தை போல இல்ல, இந்த பாவம் அவன் இறைச்சலை சாப்பிடுறாய். மௌத்தா போன சகோதரருடைய இறைச்ச நீ சாப்பிடுறாய். கபருடைய அதாப அல்லாஹ் கண்ணுக்கு மறைச்சது போல அந்த சந்தர்ப்பத்தில் பற்களுக்கு இடையில மாட்டிக்கொள்ளக்கூடிய இறைச்சி துண்டுகளையும் அல்லாஹ் மறைச்சு அமைச்சிருக்கிறான். இது உள்ளத்தை பேசினான். இஃப்கென்று சொன்னா இன்னைக்கு இந்த பாவம் எல்லாம் தெரியுது. இஃப்கென்று சொன்னா அந்த கூல பீஹி உன்னுடைய சகோதரனை பத்தி பேசுறாய். பிமா பலகக அன்ஹு, அவரை பத்தி இன்னொருத்தர் உங்கள்கிட்ட சொன்னாரு, அவரை பத்தி ஒரு செய்தி கேள்விப்பட்டீங்க, அவர் இப்படியாவது காதுல செய்தி முடிஞ்சிச்சு, அதை வச்சு நீங்க பேசுறீங்க. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க கேட்கல, உங்களுக்கு தெரியா. ஒருத்தர் சொன்னாரு இவர் இப்படியாம், ஒருத்தர் சொன்னாரு அங்க இப்படி பேசினாராம், ஒருத்தர் சொன்னாரு கல்யாண வீட்டுல இப்படி நடந்து கொண்டாராம், இப்படி இங்க போனாராமே, இந்த பெண்ணோட இவருக்கு சம்பந்தம் இருக்குதாமே. நீங்க கண்டீங்களா? இல்ல, நான் கேள்விப்பட்டேன், நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு சொல்றது இஃப்க், இதுக்கு சொல்றது இஃப்க். அடே, உள்ளத்தை பேசினாலே அவன் இறைச்ச சாப்பிடுறா, கேள்விப்பட்டதை பேசின பிடிக்கும். உங்களுக்கு தெரிய இருக்கா இல்லையான்னு சொல்லி. மூணாவது ஒன்று இருக்குது, புஹ்தான். அந்த கூல பீஹி மா லைஸ பீஹி, உண்ட சகோதரனை பத்தி அவன்கிட்ட இல்லாத ஒன்றை பத்தி பேசுறீங்க, இல்லாத ஒன்றை பேசுறீங்க. இவர் இப்படியாமனா, இவர் இப்படியாமனா, அவர்கிட்ட இல்ல, சும்மா பேசுறீங்க. ذلك سبحانك هذا بهتان عظيم. எனவே தான் இமாம் நவவி இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸி இப்னு கையிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வகம் தரா மின் ரஜுலின் முத்தவர்ரின் அனில் ஃபவாஹிஷ் வல்ظுல்ம். நாங்கள் உலகத்தில் எத்தனையோ மக்களை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. தௌபா செய்வோம். ஒரே ஒரு மருந்து தௌபா தான், வேற மருந்து இல்ல. இஸ்திக்ஃபார் தான் மருந்து, வேற மருந்து இல்ல, வேற வழி இல்ல. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மன்னிப்புடைய கரத்தை விரித்திருக்கிறான், தௌபாவுடைய கதவை திறந்து வச்சிருக்கிறான். இந்த விஷயங்களை படிங்கோ, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புத்தி சொல்லி தருவானாக. சொல்றாங்க இமாம் இப்னு கையிம் வகம் தரா மின் ரஜுலின் முத்தவர்ரின் அனில் ஃபவாஹிஷ் வல்ظுல்ம். உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, பெரும் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டவங்க. ஜினா செய்ய மாட்டாங்க, மது அருந்த மாட்டாங்க, பாவமான கர்மத்தில் ஈடுபட மாட்டாங்க, பெரும் பாவங்களை விட்டும் மானக்கேடான கர்மங்களை விட்டும் பிறருக்கு அநீதி இழைப்பதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு விட்டாங்க. ஆனாலும் வலிசானுஹு, அவருடைய நாக்கு இருக்குதே, அவருடைய வாய் இருக்குதே, அவருடைய வாயை தொட்டும் உலகத்தில் பாதுகாப்பு பெற்ற மக்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. மௌத்தா போன மக்களை விட்டு வைக்காது வாய், மௌத்தா போன மக்களை விட்டு வைக்காது, பேசும். அவனா இப்படிப்பட்டவன், அவனா இப்படிப்பட்டவன், பேசும். என்ன பேசுறார் என்றதை பற்றி அவருக்கு எந்த விதமான கருத்தும் இல்ல, சும்மா பேசுறாரு, சும்மா பேசுறான். இதெல்லாம் பொதுவா, இது உலமாக்களை பத்தி இல்ல, சுபராஜன் பொதுவான பேச்சுவார்த்தை. அடே, பொதுமக்களை பத்தி பேசுறதே இப்படி பெரும் பாவம் என்றிருந்தால், பொதுமக்களை பத்தி கலைக்கிறதே இப்படி பெரும் பாவம் என்றிருந்தால், உலமாக்களை பத்தி பேசினான், உனக்கு தீன சொல்லித்தாரோட பத்தி பேசினான், எங்களுக்கு தீன சொல்லக்கூடிய பத்தி பேசினான். இதனால தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொன்னாங்க, அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக. நான் மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى. الله سبحانه எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை கடந்து
சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போயிட்டு சுவர்க்கத்தை நரகத்தை பார்த்து அல்லாஹ்வோடு எப்படி சம்பாஷணை செஞ்சாங்க, அல்லாஹ்வோடு எப்படி பேசினாங்க என்பதனுடைய சாயலை அல்லாஹ் இந்த சூரத்தை சொல்லி காட்டுறான். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் லம்மா உரிஜ பி என்ன எடுத்துக்கொண்டு போகப்பட்டுச்சு, மரத்து பி கௌமின் ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தில் நடந்து போனேன். லஹும் அப்சாருன் மின் நுஹாசின் அவர்களுக்கு நகம் இருக்குது, செம்பால நகம். என்ன நகம்? செம்பு நகம். லிப்டிக் பூசிய நகம் அல்ல, கலப்பண்ணின நகம் அல்ல, கலப்பண்ணின நகம் அல்ல, செம்பு நகம். அந்த நகம் செம்பால பொடிக்குது. அந்த செம்பு நகம் யுஹ்மிசூன வுஜூஹஹும் வசுதூரஹும் அந்த நகத்தால தந்த முகத்தை பிச்சு கொள்றாங்க. சில கழிப்பாங்க ஜின் பிடிச்சாக்கள், சில கழிப்பாங்க அந்த பேய் வந்தாக்கள் முகத்தை பிச்சுவாங்க, தண்ட கையாட உடம்பை பிச்சுவாங்க. ரத்தத்தை காணணும், ரத்தத்தை கண்டாத்தான் அவங்களுக்கு நோய் குணமாகும், பிச்சுவாங்க. அப்படியே சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கூட்டத்தை கண்டேன், அவங்களோட நகம் இருக்குது செம்பால முகத்தை பிச்சுறாங்க, அப்படியே உடம்ப பிச்சுறாங்க, நெஞ்ச பிச்சுறாங்க. ஃபகுல்து மன் ஹுவ உலாஇ யா ஜிப்ரீல், நான் கேட்டேன் ஜிப்ரீல் இவங்க யாரு, இந்த கூட்டம் யாருன்னு கேட்டேன். சொன்னாங்க ஹுமுல் லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவங்க தான் மனித இறைச்சி சாப்பிட்டவங்க, இவங்க தான் மனிதன் இறைச்சி சாப்பிட்டவங்க. வயகூன பி ஆராதிஹிம் மனிதன் மானத்தை கீறி கிழிச்சவங்க. அன்றைக்கு மனிதன் மானத்தை கீறி கிழிச்சாங்க, அல்லாஹ் இன்றைக்கு அவங்களோட கையை கொண்டு அவங்களோட உடம்ப கீறி கிழிச்சான். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசினால் என்ன பத்தி பேசுவோம், பேசினால் எனக்கு முன்னால் உள்ளால பத்தி பேசுவோம். இதை தவிர வேறொத்தரை பத்தி பேச வேண்டிய ரைட்ஸ், பேசுறதுக்குரிய அதிகாரம், பேசக்கூடிய பழக்கத்துக்கு நாங்க தௌபா செய்வோம். அல்லாஹ் அந்த பாவத்துக்கு தௌபா செய்வாக்குவானாக. இப்ப வாங்கோ, இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியமான கருத்து சொல்றாங்க. இஅலம் யா அஹி வஃபகனி அல்லாஹு வ இய்யாக், ஒரு துஆவும் செய்றாங்க. என்னுடைய அன்பு சகோதரரே, கீபத்தை பத்தி, புறம் பேசுறத பத்தி, மனித மற்றவருடைய மானத்துல கைய வச்சிருந்த பத்தி, மற்றவனை பத்தி கலைக்கிறத பத்தி பேசி போட்டு சொல்றாங்க. இஅலம் யா அஹி, என்னுடைய அன்பு சகோதரரே நீ புரிந்துகோ, வஃபகனி அல்லாஹு வ இய்யாக், எனக்கும் உனக்கும் ஏண்டேம் ஓண்டேம் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. இன்னல் லுஹூமல் உலமாஇ மஸ்மூமா, பொதுமக்களுடைய இறைச்ச சாப்பிட்டா அது இறைச்சாக இருக்கும், அத மனுஷ இறைச்ச சாப்பிட்ட பழக்கமாக போய்க்கிறோம். ஆனா உலமாக்களுடைய இறைச்சிக்குது, அதுல நஞ்சி பூசப்பட்டிருக்குது. உண்ட ஈமான் மௌத்தாகிடும், உண்ட ஈமான் மௌத்தாகிடும். فإن لحوم العلماء مسمومة وإن من أطلق لسانه بالعلماء, உலமாக்களுடைய விடயத்தில் யாரு தந்த வாய போடுவாரோ, பலாஹுல்லாஹு கபுல மௌத்திஹி பிமௌத்தி கல்பிஹி பிமௌத்தில் கல்ப், மௌத்துக்கு முந்தி அவன் உள்ள மௌத்தாகிடும். இந்த ஹதீஸுக்கு, இந்த வார்த்தைக்கு, இந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, நான் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். உலமாக்களுடைய குறைய பேசுறவங்க, உலமாக்களுடைய குறைக்கு பின்னால தந்த வாய போட்டவங்க பரம்பரைக்கு அல்லாஹ் இல்முடைய கதவை மூடிடுவான், இல்முடைய கதவெல்லாம் மூடிடுவான். உலமாக்களுடைய குறைக்கு பின்னுக்கு போவீங்கன்னா அல்லாஹ் தரக்கூடிய ஆகப்பெரிய சென்டென்ஸ், உங்களுடைய 7 பரம்பரையில உலமாக்கள் உருவாக மாட்டாங்க. உலமாக்களை மதிங்கோ. எப்படி மதிச்சோடம், எப்படி மதிச்சோடம்? ஒரு உதாரணம் சொல்ல கேட்டுக்கோங்க. உலமாக்களை மதிச்சதுக்கு உதாரணம் உண்டு. இது நான் 1995 பாகிஸ்தான் இருக்கும் பொழுது, பாகிஸ்தான் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முஃப்தி தான் முஃப்தி ஸைனுல் ஆபிதீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு செல்வந்தர். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான். நல்ல ஒரு ஆலிம், நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆலிம். அரசியல் அரசாங்கத்தோட மிச்சம் நெருங்கின உறவு இருந்துச்சு. அவரு ஏராளமான அட்வைஸ் பண்ணுவார். யாருக்கு? ஜியாவுல் ஹக்குடைய அரசாங்கத்துக்கு மிச்சம் நெருக்கமான உறவை கொண்டவர். இவரே உலமாக்களுக்கு ஒரு நிகழ்ச்சி செஞ்சார். உலமாக்களுக்கு இந்த உலமாக்களுடைய நிகழ்ச்சியில ஜெனரல் ஜியாவுல் ஹக்க பத்தி ஒரு விஷயம் சொன்னார். ஜெனரல் ஜியாவுல் ஹக் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர், ஷஹீதாக்கப்பட்டவர். அவரை பத்தி ஒரு கதை சொன்னார். உலமாக்களோட ரொம்ப மிச்சம் நெருக்கமான உறவுடையவர். எங்க போனாலும் அவருடைய காபிலாவுல, அவருடைய படையில, அவருடைய அந்த குரூப்ல 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன்.
இலங்கைக்கு வந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க குர்னையில ஓதக்கூடிய காலகட்டத்தில் இங்க வந்தார். இங்க வந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஆலிம் ஒரு காரி 2 பேர் இருந்தாங்க. அப்ப ஜியாருடைய காலம், ஜியாருடைய பிரசிடென்ட் இருக்கக்கூடிய காலத்துல எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது. அவருடைய வந்த காரிய எடுத்துக்கொண்டு வந்து தெய்வ பள்ளியில் ஒரு நாள் இஷா தொழுவிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலிம்களோட உலமாக்களுடைய மிச்ச நெருக்கமான உறவுகளை வச்சுக் கொண்டிருந்தவர் தான் ஜெனரல் ஜியாவுல் ஹக். அவர்தான் முஃப்தி ஷஃபீஉடைய வாப்பா, அதாவது முஃப்தி தகியுடைய வாப்பா முஃப்தி ஷஃபீ ஸாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போன சந்தர்ப்பத்தில் அவர் ஜெனரலாக இருக்கிறாரே, பிரசிடென்டாக இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. அவர்தான் கபூர்ல இறங்கினாரு ஜனாசாவை தூக்கி வச்சுறதுக்கு. சொன்னார் இந்த ஜனாசாவை நான் தான் வச்சோணும், இந்த ஜனாசாவை நான் தான் வச்சோணும். இந்த காலத்துல ஒரு அவருடைய காலத்துல ஒரு மிகப்பெரிய உலமாக்கள் நேசித்தார், அன்பு வச்சார். அவருடைய வாழ்க்கை நான் ஒரே சொல்றது, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய 36, 26 அல்லது 30க்கு மேற்பட்ட பொலிட்டிஷியன்ஸ், அதாவது பாராளுமன்ற மெம்பர் இருக்கிறாங்க. அவங்க அவருடைய வாழ்க்கையை உதாரணம் எடுக்கணும், அவருடைய வாழ்க்கை உதாரணம் எடுக்கணும். ஒரு ஆளை நீங்க உதாரணம் எடுங்க. என்ன உதாரணம்? எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது, நான் கண்ணால காணல, இது பேப்பர்ல வந்த செய்தி, நியூஸ்ல நீங்க படிச்சுப்பீங்க, போயிட்டு நீங்க ஹிஸ்டரிய படிச்சா உங்களுக்கு விளங்கும். குர்னையில ஜியா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஜியா ஹாஸ்பிட்டல் அதாவது ஏசிஎஸ் ஹமீத் உடைய காலத்துல பாகிஸ்தானுடைய அரசுடைய பாகிஸ்தானுடைய உதவியோட கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜியா ஹாஸ்பிட்டல் பேர் வச்சாங்க. அவர் சொன்னார் வந்து ஏண்ட பேர்ல பாகிஸ்தான்ல கூட ஒரு ரோட் கூட இல்ல, என்ற பேர்ல இது முதலாவது ஒரு பில்டிங் இங்க துறக்க வந்திருக்கிறாங்க. இது நான் வச்ச பேரெல்லாம் இது ஏசிஎஸ் முகமது வச்சதின் காரணமாக நான் இதை ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு திறந்து வச்சாரு. அவரு வார வழியில அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வார நிகழ்ச்சிக்கு போற வழியில கார்ல தான் போறாங்க. இங்கிருந்து கார்ல போறாங்க. ஜேஆர் நாட்டினுடைய பிரசிடென்ட் அவரும் இவரும் போறாங்க. முன்னுக்கு கார் போகுது, முன்னுக்கு அவருடைய ஸ்காட்ஸ் எல்லாம் போகுது, பின்னுக்கு போறாங்க, கார்ல போறாங்க. அசர் நேரம் வந்துச்சு. அசர் நேரம் திஹாரியில பள்ளியில காரை பார்க் பண்ணிட்டு ஜியாவுல் போயிட்டு அசர் தொழுட்டு வெளியே வராரு. வெளியே வரும் வரைக்கும் நாட்டு பிரசிடென்ட் வெளியே காத்து நின்றாரு. நாட்டு பிரசிடென்ட் வெளியே காத்து நின்றாரு. இன்னைக்கு எங்க நாட்டில் 30க்கும் மேற்பட்ட எம்பி இருக்கிறாங்க. ஒத்தனுக்கு சேர்ந்த பாக்கியம் இருக்குதா? நான் ஒரு முஸ்லிம், எனக்கு தொழுகை இருக்குது. எங்களை பொலிட்டிஷியன்ஸ், பாராளுமன்ற மெம்பர்ஸ் பாடம் படிக்கணும். உள்ளுக்கு போய் அவர் தொழுட்டு வர சும்மா தொலை இல்ல, அப்படியே ஆர்டிக்கல் அவர் முந்தின பின்ன சுண்ணத்தெல்லாம் தொழுட்டு அமைதியா கூலா காமா வாராரு. எங்க நாட்டு பிரசிடென்ட் ஜிஆர் ஜாவர்தன வெளியே காத்து நிற்கிறாரு. படிங்க பாடம். உலமாக்களை முகம்மத்து வச்சாரு, உலமாக்களை நேசித்தாரு. அவரை பத்தி சொன்னாரு. மௌலானா உபைதுல்லாஹ் சொல்லி டெல்லியில் இருந்த ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை, ஒரு ஆளி மௌத்தாகிட்டாரு. அவர் சொன்னார் ஒரு கதை. ஜெனரல் ஜியாவுல் ஹக்குடைய மௌத்துடைய கட்டத்தில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவர் சொன்னார், இந்த வாழ்க்கையில தாடி இல்லாத 2 அவுலியாக்களை பார்த்திருக்கிறேன். தாடி இல்லாத 2 அவுலியாக்கள் மௌலானா உபைதுல்லாஹ் சொல்லி அவர் சொன்னார். ஒன்று அல்லாமா இக்பாலை பார்த்திருக்கிறேன். அல்லாமா இக்பால் புலவர், லாகூர்ல ஜாமியா மஸ்ஜிதோட கபர் இருக்குது. 2வது சொன்னாரு ஜெனரல் ஜியாவுல் ஹக்க பார்த்திருக்கிறேன். தாடி இல்லாத அவுலியாக்கள். அவரை பத்தி சொன்னாரு முஃப்தி சாப், முஃப்தி ஜைனுல் ஆபிதீன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் சொல்றேன், இதெல்லாம் ஹயாத்தாக்குவோம், இதெல்லாம் ஹயாத்தாக்குவோம். எங்கட வாழ்க்கையில கொண்டு வர ஏலும். வாலிப சமூகமே ஆயத்தமாகுங்கோ. வாலிபர்களே நீங்க தயாராகும்போது நாங்க செய்து காட்டுவோம். இவர் சொல்றாரு, எங்கிட்ட சொல்றாரு, நான் கேட்கிறேன், பயான்ல சொல்றாரு, நான் ஒரு நாள் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, சுபஹு தொழுகையோட தூங்கணும். நான் சொல்லல, அவரு முஃப்தி ஜைனுல் ஆபிதீன் சொல்றாரு, நான் தூங்குறேன். எங்க வீட்டுல கேட்ல உள்ள ஆளுக்கு தெரியும், சுபஹில் இருந்து 8:30 மணி வரைக்கும் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன், யாரு வந்தாலும் யாருடன் பேச மாட்டேன். நான் தூக்கம், அந்த நேரம் எனக்கு முக்கியமான நேரம், தூங்குற நேரம். நான் தூங்குறேன். ஃபைசலாபாத்தில் அவருடைய ஊடிக்குது. அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைகள், 4 பேரும் உலமாக்கள், 4 பேருடைய பேர் யூசுப்.
4 பேருக்கு பேர் யூசுப். ஏண்டா அவருடைய ஷேக் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மிச்ச முஹப்பத், அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு 4 புள்ளையும் 4 யூசுஃபாகவே இருக்கட்டுமே. பங்களாதேஷ்ல போய் பார்த்தா சில கலிக்கிறாங்க புள்ளைகளை பார்த்தா 10 புள்ளைக்கு பேர் முஹம்மத், முஹம்மதுல் அவ்வல், முஹம்மது சானி, முஹம்மது ராபி, முஹம்மது என்றா அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட முஹப்பத்தில் அப்படி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லல அப்படி வைங்கோன்னு சொல்லி, அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அப்ப இவரு பெரிய ஆலிம், இவர் தூங்குறாரு, பெரிய வசதி. இவர் சொல்றாரு நான் தூங்குறேன், சுபஹுடைய நேரம், சுபஹு புறம் தூங்கி கொண்டிருக்கிறேன். அப்ப என் வீட்டுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க என்ன பாக்குறதுக்கு. சும்மா சுயமாக சொந்த கார்ல தண்ணியை டிரைவ் பண்ணி கொடுத்து வந்திருக்கிறாரு. முஃப்தி சாப் இருக்கிறாரான்னு கேட்டுக்கிறாரு செக்யூரிட்டி கார்ட்ட. செக்யூரிட்டி கார்டு சொல்லிக்கிற தூங்குறாரு. எப்ப எழும்புவாரு? 8:30 மணி ஆகும் எழும்புறதுக்கு. 8:30 மணி ஆகும், 8:30 बजे हो जाएगी. அப்ப அவர் கேட்டிருக்காரு எனக்கு உட்காரேடுமா? அங்க விசிட்டிங் ஹால் ஒன்று இருக்குது, பெரிய பணக்காரர், பெரிய வசதி உள்ளவர், பெரிய ஃபேக்டரி இருக்குது, ஊடு பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஊடு எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்ப இவர் நெஞ்சால் சொன்னா ஜியாவுல் ஹக், பேரு ஜியாவுல் ஹக். இவரை கேட்டீங்க எனக்கு உட்காரேலுமா? அந்த பாமர மனிதர் ஒன்றுமே தெரியாது, அன்பல் எழுத படிக்க தெரியாதால் எதையுமே பார்த்தில்ல கண்டில்ல. இவரை சரி உட்காருங்க. இவர் உட்கார்ந்து நிக்கிறாரு, உட்கார்ந்து கொண்டு 8:30 மணி ஆமாட்டையும் காத்து 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 நிக்கிறாரு. அவருக்கு தெரிய யார் என்று சொல்லி, இவருக்கு தெரியா நான் யாருன்னு இவர் சொல்லவும் இல்லை, சொல்ல தேவையும் இல்லை. கொஞ்ச நேரம் புகழ் 8:30 மணி ஆச்சு. இவர் இன்டர்காம்ல பேசுறாரு, உங்களை மீட் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. யாரு? ஜியாவுல் ஹக் வந்திருக்கிறாரு. ஜியாவுல் ஹக்கா? அது யாரு? முஃப்தி சாஹிப் சொல்றாரு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது, தெரியாது சொல்லி. நான் அப்படியே அடுத்த படுக்கறைக்கு பாவிச்சு அந்த உடுப்போடு அப்படியே உள்ள கிளாஸ திறந்து பார்த்தா உட்கார்ந்து இருக்கிறாரு நாட்டினுடைய பிரதமர். நாட்டினுடைய பிரதமர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் வீட்டுள்ள கோடி பேச்சு முகத்த கழுவி கொண்டு உடுப்ப மாற்றி கொண்டு வந்து முதலாவது மன்னிப்பு கேட்டேன். அவரு சொன்னாரு நான் ஒன்று மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் தவறு செய்யல, நீங்களும் தவறும் செய்யல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானோ அதைத்தான் நான் இப்ப செஞ்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான் நபியினுடைய வீட்டுக்கு முன்னால போயிட்டு கதவை தட்டவானம், சுயமாக நபி கதவை துறக்கும் வரைக்கும் வெளியே காத்து நில்லுங்கோ. நீங்க நபியினுடைய வாரிஸ்தானே, நீங்க நபியினுடைய அனந்தரக்காரர்கள் தானே. வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும், வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். உலமாக்களுடைய கதவை போயிட்டு தட்டவானம், கதவு கிட்ட இருங்க, கதவை துறக்கும் வரைக்கும். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாடத்தை படிங்க. இந்த நாட்டில் இப்ப இருக்கிற எங்கள்கிட்ட பழக்கம் உண்டிக்குது, மௌத்தா போனது கூட நல்லா புகழுவாங்க. எது போறது? எது போறது? மௌத்தா போனதுக்கு போறதுதான் ஜெனரல் பட்டம் கொடுக்குது நாட்டில். அதே உங்களுக்கு மௌத்தா போறதுக்கு போறதுதான் பாராளுமன்றத்தில் சேர்ந்து அவருக்கு ஜெனரல் பட்டம் நாங்க கொடுத்துட்டோம். அடே மௌத்தாய் போறதுக்கு கூட கொடுத்து வேலை இல்லவாப்பா, மௌத்துக்கு முந்தி கொடுங்க. உலமாக்களை புகழ்ற மௌத்துக்கு போறது புகழ்ந்து வேலை இல்ல, மௌத்துக்கு முந்தி புகழுங்க. உங்களோட புகழ் எதிர்பார்த்து நிக்கல, அவங்க குறைஞ்சபட்சம் உங்களோட கடமையை செய்யும். வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, உலமாக்களை ஜியாரத்து செய்வோம், உலமாக்களை சந்திப்போம், உலமாக்களுடைய வீட்டுக்கு போவோம், எப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு பார்ப்போம். நான் ஒரே சொல்றதான், ஜாமியா நலீமியா இருக்குது, நலீம் ஹாஜியார் ரஹ்மத்துல்லாஹி கட்டினார், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நலீம் ஹாஜியார் இந்த சேவையை செய்யறதுக்கு, இந்த வழி இந்த ப்ராஜெக்ட செய்யறதுக்கு பின்னுக்கு இருந்தவர் யாரு? மௌலானா மசூத் அலி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் பள்ளிக்கணக்கல்ல, அவருடைய ஊடு எளிமையான ஊடு. அவருக்கு வேணுமென்ற அன்றைக்கு அதற்கு நெல்லத்தை விட தங்க வச்சுக்கிறான் இல்ல, நீங்க இதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோ வழிகாட்டினாரு. மாக்கான் ரெவலியோடு அஜ்வஸ்தான் இருந்தாரு, அவங்க ஒன்றும் அவங்கள்ட்ட இருக்கல்ல, பள்ளிக்கணக்கல்ல, டென்டிஸ்டா இருக்கல்ல, அவங்க மதரசா செஞ்சாங்க. இந்த ஊர் இந்த நாட்டில் இப்ப இருக்கிறாங்க. அப்துல்லா ஹஜரத், காத்தாங்குடி அப்துல்லா ஹஜரத் தப்லீக் இஸ்லாம் இருக்கிறாங்க. யாரு? சம்மாந்துறையில் அலியார் ஹஜரத், சுப்ஹானல்லாஹ். இங்க இந்த பக்கம் போனா இருக்கிறாங்க பானகர் மதரசால மூத்தவராக இருக்கிறாங்க முகமது மௌலவி, ராசித் மௌலவி, பெரிய வயசாளிகள். எங்களை சுத்தி இருக்கிறாங்க உலமாக்கள், மூத்த தாடி பழுத்த முதுமை பருவத்தை அடைந்த வயது போன உலமாக்கள் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்றேன்,
உலமா என்று மட்டும் பாருங்க. இந்த ஜமாத்தை சார்ந்தவங்க, இந்த குரூப்பை சார்ந்தவங்க, இந்த மூமெண்ட்டை சார்ந்தவங்க, இந்த தரீக்காவை சார்ந்தவங்க, அது ஒன்றும் செய்ய வேணும். போங்க கட்சி வரைக்கு போனா அங்க இருக்கிறாங்க உலமாக்கள், அங்குள்ள உலமாக்களை போய் சந்திக்க வைத்து ஹதியா கொடுத்து சந்திக்க வைத்து நீங்க போயிட்டு ஜட்மெண்ட் கொடுக்க வேணும். இவங்க சூஃபி அலியா, இவங்க தௌஹீத் அலியா, இவங்க தப்லீக் அலியா, அது அவங்களோட ஜொப் அல்ல. அது இது கியாமத்து வரைக்கும் இருக்கத்தான் இதுல இல்லாம மாட்டாது. எங்கட வேலையை நாங்க செய்யணும். உலமாக்களுடைய ஜியாரத்து இபாதத்து, உலமாக்களை பார்க்கிற இபாதத்து. பேச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களுடைய சிக்கனமான வாழ்க்கையை பாருங்க. பேச்சு வெளிகமையில 3 விதவைகள் இருக்கிறாங்க. விதவைகள் 4 பேர் விதவை, 4 விதவை இருக்கிறாங்க ஒரே குடும்பத்தில். அப்துல் ரஹ்மான் பாஜியுடைய வைஃப், அத்தாருத்தீன் மௌலவியுடைய குடும்ப வைஃப், அப்துல் லத்தீப் மஸ்தானா, அப்துல் ரஹ்மான் பாஜி, அப்துல் லத்தீப் மஸ்தானா, அல்ல அப்துல் லத்தீப் மஸ்தானா, அத்தாருத்தீன் மௌலவி, அப்துல் ரஹ்மான் பாஜி. இது 3 பேரும் மௌத்து உலமாக்கள். இவங்களோட மாமி அபுல் ஹசன் ஆஜியார், அவர் மௌத்து, அவரோட வைஃப் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய ஊட்ட போயிட்டு பாருங்க எப்படிப்பட்ட ஊடு சொல்லி. இவங்க சமூகத்துக்கு செஞ்சது என்ன? இவங்க சமூகத்தில் செல்வந்தர்களாக அல்ல, சமூகத்தில் பெரிய இடத்துல வாழ்ந்தாங்க. அப்துல் லத்தீப் மஸ்தானா தான் இன்றைக்கு இந்த தமிழ் மீடியத்தில் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற இஸ்லாம் உஸ்தாம் இருக்குது. இது எழுதின அவரு தான். மதரசாவில் ஓதி கொடுத்து சம்பளம் வாங்காம படிச்சு கொடுத்தவங்க. அவங்களோட குடும்பம் இருக்கிற பார்வை வைத்து சிக்கனமான வாழ்க்கை. யாருக்கு முன்னால பேசி தலை சொரியல்ல. வலியுள்ளாக்கள் இந்த பூமிக்கு உள்ளவங்க. போங்க அப்துல்லா காத்தாங்குடி மதரசாவுக்கு, காத்தாங்குடி மதரசா அப்துல்லா ஹதரத் பார்த்தாலே எப்படிப்பட்ட ஒரு புனிதமான மூஞ்சி. பேசி பாருங்க. உலமாக்களுடைய ஜியாரத்தை இபாதத்தாக மாற்றுங்கோ. குடும்பத்தோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு, மனைவியை கூட்டிக் கொண்டு போங்க வீட்டுக்கு. இன்னைக்கு நாங்க ஒரு ஆணிமுடைய வீட்டுல போய் சாப்பிட போறோம். அந்த இல்முடைய வாடை உங்களோட பரம்பரையில வீசுமிஷாம். அந்த இல்முடைய வாட பரம்பரையில வீசுமிஷாம். ஒன்று சொல்றேன், எங்களை ஜமாத்தை சேர்ந்த ஆளின் அதுக்கு யாரும் போக வாடும். அதுல எந்த நன்மையும் இல்லை. இவரோட போனா இவரே ஜமாத்துக்குரியவர், எனக்கு சப்போர்ட் தரக்கூடியவர், எங்க கட்சியை சேர்ந்தவர், அந்த பழக்கம் அந்த இது செய்யமான தயவு செஞ்சு போங்க. போங்க பேரோட போங்க, ஜாமியாவை போங்க. அங்க இருக்கிறாங்க உலமாக்கள். இந்த பக்கம் போங்க உலமாக்கள். எந்த பக்கம் போனாலும் உலமாக்கள் இருக்கிறாங்க. போயிட்டு மீட் பண்ணுங்கோ, சந்திங்கோ, அவங்களோட துக்கங்களை பங்கெடுங்கோ, அவங்களோட கஷ்டத்துல பங்கெடுங்கோ. எனக்கு என்ன விருப்பம் என்று சொன்னா, இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது. சலாஹுத்தீன் மௌலவி, சலாஹுத்தீன் மௌலவி கண்டி லைன் பள்ளியில், ஹனவி பள்ளியில் இமாமா இருந்தார். இப்ப இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, கொழும்புல இருக்கிறாங்க. போய் சந்திங்கோ, ஜியாரத்து செய்யுங்கோ, துஆவுக்காக சொல்லுங்க. ஒரு மூத்த மனிதர் தந்த வாயால 3வது நபரை பத்தி பேசி இருக்க மாட்டார் என்று சொல்லலாம். தந்த வாயால 3வது நபரை பத்தி பேசி இருக்க மாட்டார் என்று சொல்லலாம். குர்ஆன் ஓதுவதை தவிர வேறொன்று தெரியாது. ஒன்று எழுதி கொண்டிருப்பாரு, சும்மா எழுதுவாரு. எழுத்தாளர் இருக்கிறாங்க. போயிட்டு மீட் பண்ணுங்க. போயிட்டு யாரை கண்டாலும் துவா செய்வாங்க. எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது, ஹனவி பள்ளிக்கு பக்கத்துல தான் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது. ஒரு கோயில், என்ன கோயில் எனக்கு பேர் தெரியாது. ஒரு பன்சல கோயில் ஒன்று இருக்குது. அப்ப ரோட்ல வந்து, அந்த ரோட்ல வந்து எந்த வாகனம் பார்க் பண்ணலாம். என்ன செஞ்சாருண்டா, அந்த கோயில் உள்ள பூசாரி போயிட்டு முனிசிபல் மேயரை பிடிச்சு, மேயர்கிட்ட சொன்னா, இது ஏண்ட பன்சல, இது ஏண்ட கோயில், எனக்கு வாகனம் பார்க் பண்றதுக்கு முனிசிபலால இடம் ஒதுக்கி தரணும். எங்க எங்க பன்சலைக்கு முன்னுக்கு ரோட்ல மாப்பாறையில. அப்ப முனிசிபலால வந்து வடக்கி மஞ்சள் லைன் அடிச்சு பேரு போட்டா சீஃப் இமாம், அதாவது பன்சலையில சீஃப் உடைய இடம் என்று சொல்லி
அடுத்த நாள் போனாரு சலாத்தி மௌலவி. எங்க போனாரு? எங்க? அதே ரோட்ல எங்க பள்ளி இருக்குது. எனக்கு நடந்தா பள்ளியில இடஒதுக்கீடு, பள்ளி சீஃப் இமாமுடைய பார்க்கிங். எங்களுக்கு என்ன வேணும்டா எங்கட இமாம்கள் அப்படி இருக்கணும். பள்ளிக்கு வரணும், நீங்க வந்த சும்மா கிளாஸ்ல பென்சில், அவங்க வரணும் சி கிளாஸ்ல வந்து தொலைச்சிட்டு போறவங்க. பள்ளிக்கு முன்னுக்கு சீஃப் இமாமுடைய பார்க்கிங், நீங்க யாரும் பார்க் பண்ணலாம். இந்த உலமாக்கள் அப்படி நாங்க வெச்சுவோம் என்றிருந்தால், அந்த உலமாக்கள் அந்த இடத்துல நாங்க தூக்கி வெச்சுவோம் என்றிருந்தால், எங்க சொசைட்டி இந்த நாட்டில் உலகத்தில் தலை சிறந்த சமூகமாக மாறும். உலமாக்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கோ, உலமாக்களுடைய விஷயத்தில் அன்பு செலுத்துங்கோ. அவங்களுக்கு அவங்க செய்யற டியூட்டிக்குனே இது எங்களால வெளிவு பண்ணலாம். இப்ப சும்மா சொல்லுவோமே, நாங்க எல்லாம் மேட்சுக்காக இருக்கிறோம், பள்ளி இருக்கிறோம், எல்லாம் சரி பெருநாள் வந்தா எல்லாரும் போய்த்திடுவாங்க. பள்ளியில 2 இமாம் இருக்கிறாங்க, ஒத்தர் தான் வீட்டுக்கு போவாரு, ஒத்தர் தான் வீட்டுக்கு போவாரு. மத்த இமாம் அவரு பெருநாள் இல்லையாங்க, அவருக்கு புள்ள இல்லையா, அவருக்கு துறவியா, அவருக்கு குடும்பம் இல்லையா, அவர் இங்க, அவர் இங்க. நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? நான் விருப்பம் இல்லை, நான் சொல்றேன். நான் இதுக்கு முந்தைய பலனங்களை சொல்லிக்கிறேன். ஹஜ்ரத்மாருடைய பேரை சொல்லி சல்லி கூட சேர்க்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை. அப்படி கூட நாங்க அவளை மாணவங்கப்படுத்த மாட்டோம். பேச்சு பாருங்க, ஒரு ஆலிமுடைய வீட்டுக்கு போங்க, பேச்சு பாருங்க உங்களோட ஊட எப்படி இருக்குது, உங்களோட ஊட எப்படி இருக்குது. பேச்சு பாருங்களே கொஞ்சம் உலமாக்கள் ஊடுகளை, உலமாக்களுடைய ஊடுகளை பேச்சு தரிசித்து பாருங்க. நாங்க புள்ளைக்கு ஊடு கட்டி போட்டு பேச்சுக்கு ஊடு கட்டுறோம். இப்ப காலி வாங்கி எனக்கல்ல, என்ன புள்ளைக்கு வாங்கி பேச்சுக்கும் காலி வாங்கியாச்சு. பேச்சு பாருங்களேன் சமூகத்தில் சொசைட்டியில் உலமாக்களுடைய ஹாலாத்த. உங்களோட சர்க்கிள்ல போங்களேன், நாங்க ஜமாத்துல போறோம், போற இடத்துல என்ன ஆளும் இருக்கிறாங்க, வைத்து பாருங்க உங்களோட ஹாலாத் என்ன, செய்தி என்ன, எப்படி இருக்கிறாரு, உங்களோட மகள்கிட்ட கல்யாணம் நடக்குது. அல்லாஹ் பொறுக்க மாட்டான் இதெல்லாம். உலமாக்கள் ஒரு நாளும் உங்கள்கிட்ட வந்து தலை சொரிய மாட்டாங்க, கை நீட்ட மாட்டாங்க, யாசகம் கேட்க மாட்டாங்க, உங்களை விட்டும் தேவையற்று தான் இருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு போதுமானவன். ஆனா நாங்க நினைச்சோனம், நாங்க விளங்கிக் கொள்ளோனம், உலமாக்களை வாழ வைக்கிறது, உலமாக்களை கண்ணியப்படுத்துறது, உலமாக்களை சங்கைப்படுத்துறது, உலமாக்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல சலவை கொடுத்து அவர்களை மேலான இடத்துல வைக்கிறது எனக்கு அல்லாஹ் தந்தொரு பாக்கியம். இது நான் ஐஸ் வச்சல்ல, இது நான் உண்மையை சொல்றேன். இதை செஞ்சு பாருங்கோ. அல்லாஹ் உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட சந்ததிக்கு அல்லாஹ் எப்படி இல்முடைய கதவை திறந்துடுறார் என்றதை நீங்க பார்க்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்கள் அப்படி கண்ணியப்படுத்தின கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. உலமாக்களை சங்கைப்படுத்த அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வெறுமனே ஜகாத்தை கொண்டு பணத்தை கொடுத்து ஜகாத்தால செய்ய போகவானம். ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்கோ. இந்த நாட்டில் சுமார் 20,000 உலமாக்கள் இருக்கிறாங்க என்று வந்தால் ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்கோ. நான் குறைஞ்சது ஒரு ஆலிமுடைய குடும்பத்தை பொறுப்பெடுக்க போறேன். நான் அவருக்கு சொல்ல போறேன், நீங்க தீனுடைய கர்மத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்க தீனுடைய வேலையை செய்யுங்கோ. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? உலமாக்கள் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து அவங்களோட தேவையை விஸ்தரிக்க மாட்டாங்க. அவங்களோட தேவையை சிக்கனப்படுத்திக் கொண்டு சிம்பிள் லைஃப், அதாவது ஒரு எளிமையான வாழ்க்கை. நான் கிட்டத்தில் போயிருந்தேன், சும்மா சொல்றேன். நான் ஒரு ஜியாரத்தில் போயிருந்த 2 வருஷத்துக்கு முன்னால டாக்டர் சுக்ரி வீட்டுக்கு. டாக்டர் சுக்ரி என்று சொன்னோன்னே எல்லாரும் நினைச்சது இப்படி அப்படி இப்படி ஒரு எண்ணம் வரும். சுப்ஹானல்லாஹ், ஜாமியா நபீமியா, அங்கல நலீம் ஹாஜியார், இங்கல அவரை இவரெல்லாம் பேசுறவர்கள் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஒரு சிக்கனமான, ஒரு சாதாரணமான, எளிமையான ஒரு அமைப்பில் உள்ள ஒரு ஊடு. சுப்ஹானல்லாஹ், இந்த உலமாக்கள் இப்படி வாழ்றாங்களா? இப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையா? அன்பா சொல்றேன், உலமாக்களை போய்த்து பாருங்கோ, விசிட் பண்ணுங்கோ. என்னால என்ன செய்யலும், நான் என்ன செஞ்சு கொடுக்கலும், இதை பத்தி பாருங்க. ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்கோ. இந்த சைடை நாங்க மறக்க மாட்டோம். இதை ஜகாத்தால ஃபுல்ஃபில் பண்ண போகவானம். இதை சொந்த பணத்தால கிஃப்ட் எடுத்துக்கொண்டு, ஹதியா எடுத்துக்கொண்டு இவருடைய தேவையை நான் முடிச்சு கொடுக்க போறேன், செஞ்சு கொடுக்க போறேன். நியத்து வைங்கோ. அப்படி செஞ்சவங்க ஏராளம் இருக்கிறாங்க, செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக, அருள் புரிவானாக. அதே போல எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்த
தந்தருவானாக. சீராக செழிப்பாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருவானாக. நம் அனைவருடைய துஆக்கள் இருந்தா கபூல் செய்வானாக. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك إليك ربي فحببنا اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك اللهم عمن سواك. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم اكفنا اللهم لا تجعل بيننا وبين أرزاقنا أحدا سواك يا رب العالمين. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா. நாங்கள் பகிரங்கமான குற்றவாளிகள் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களுக்கு சாட்சி எங்கள் எதுவுமே தேவையில்லை யா அல்லாஹ். மன்னிப்பை விரும்பக்கூடிய ரப்பை யா அல்லாஹ், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ் நீ யா அல்லாஹ். தௌபா செய்யும்படியாக சொல்லி இருக்கிறாய் யா அல்லாஹ். தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிப்பதாக சொல்லி இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ பொய் பேசாதவன் யா அல்லாஹ், நீ வாக்கு மீறாதவன் யா அல்லாஹ். இதோ தவறுகளை செய்துவிட்டு உன்பக்கம் கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்களுடைய மதாபிதாக்களை மன்னித்தருள்வாயாக. பெற்றோரை மன்னித்தருள்வாயாக. குழந்தைகளை மன்னித்தருள்வாயாக. மனைவி மக்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அனைவரை கொண்டும் நல்லவைகள் நடக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த சமூகத்துடைய இந்த உம்மத்துடைய உலமாக்களை பாதுகாப்பாயாக. அவர்களை நேரான வழியின் பக்கமாக விட்டுச் செல்வாயாக. ஹக்கான உலமாக்களாக வாழ வைப்பாயாக. அமலும் இல்மும் சேர்ந்த உலமாக்களாக ஆக்கிப்பாக அல்லாஹ். அந்த உலமாக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. உலமாக்களுடைய ஹக்குகளை கண்ணியமான உலமாக்கள் அல்லாஹ், உன்னுடைய இல்முக்காக வேண்டி, உன்னுடைய தீனுக்காக வேண்டி, உன்னுடைய குர்ஆனுக்காக வேண்டி தந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் யா அல்லாஹ், அவர்களை புரிந்து கொள்வாயாக. அவர்களை கபூல் செய்வாயாக. அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக. நம் அனைவருடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக. அந்த உலமாக்களுடைய விஷயத்தில் என்னெல்லாம் பேசிவிட்டோமோ எங்களை மன்னிச்சுக் கொள்வாக அல்லாஹ். தெரியாம பேசிட்டோம் யா அல்லாஹ், தெரியாம கலைச்சிட்டோம் யா அல்லாஹ். நாங்க செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுக் கொள்வாயாக அல்லாஹ். உலமாக்கள் யா அல்லாஹ், கண்ணியமானவர்கள் யா அல்லாஹ், கண்ணியமானவர்கள் யா அல்லாஹ், கண்ணியப்படுத்த தகுதியானவர்கள் யா அல்லாஹ். நாங்கள் தவறு செய்து விட்டவர்களை மன்னிச்சுக் கொள்வாயாக. எங்களை மன்னிச்சுக் கொள்வாயாக. எங்களை துஆக்களை கபூல் செய்வாயாக. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ். கடனாளிகள் யா அல்லாஹ், நோயாளிகள் யா அல்லாஹ், வழக்கு வம்புல மாட்டிக்கொண்டவர்கள் யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ், பல வகையான சிக்கல்வத்தில் வாழக்கூடியவங்க யா அல்லாஹ், அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.